ஹல்லேலூயா. விறகுகள் எல்லாம் அடுக்கி ஒரு வச்சுட்டு அந்த இடத்துல செட் பண்றாரு. அப்போ அங்கே கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல என்ன செய்கிறது? இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்குகிறது. வசனம் 35 படிங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் என்ன செய்ததா? ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இப்போ வசனம் 38 நான் சொல்லும் போது படிங்க. தர்ஷன் வாப்பா. இப்ப இவர்தான் ஒரு பலிபீடம். இவர்தான் என்ன செய்யறாரோ ஒரு பலிபீடமா இருக்கிறோம். இல்ல, இவர்தான் யாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கிற பலிபீடம் யாரு சொல்லுங்க? இவர்தான். இந்த இடத்துல என்ன செய்திருக்காங்க? பலிபீடம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சுத்திலும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க? வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு பலிபீடமா இருக்கிறார். இதுதான் நீங்க, இதுதான் ஆண்டவர் உங்களை பலிபீடமா என்ன பண்ணிருக்கார்? ஆண்டவர் உங்களை இங்க வைத்திருக்கிறார். இந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, தண்ணீர்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அக்கினி வந்து இறங்கி வந்து இந்த பலிபீடத்தை பட்சிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இந்த பக்கம் பாகால்கள் இருக்கிறார்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், மற்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், கர்த்தரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். யார் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடைபெற போகிறது. இதை இந்த தம்பி தான் நீங்க எல்லாருமே நினைத்துக் கொள்ளணும். அடுத்த வசனம் படிங்கம்மா. சொன்ன வசனம் 38 18 18 படிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி. எங்கிருந்து வந்துச்சு? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இறங்குதோ, எப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்குதோ, எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகள் சுற்றிலும் வாய்க்கால்கள் வெட்டப்படும் பொழுது, சுற்றிலும் வல்லமை வெட்டப்படும் பொழுது, வாய்க்கால்கள் நிரப்பப்படும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்குவதாக. கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. இந்த கால வேளையில தேவ சபையில தேவன் வல்லமையாக ஒரு அக்கினி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட கேள வல்லமைய அபிஷேகம். ஓ ரபா பாபா பாபா ஓ ஷபா பாபா. வாய்க்கால்களில் தண்ணீர்கள், அந்த கல்லின் மேல அபிஷேகம், அந்த பலிபீடத்தின் மேல அபிஷேகம், உம்மேல அபிஷேகம் right now. Hallelujah. ஒரு நேரத்தில் எப்படி இருந்த? வெறும் கல்லா இருந்த, வெறும் வாய்க்கால்கள், தண்ணீர் உள்ள வாய்க்கால்களா இருந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கின உடனே, கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கின உடனே அப்படியே பச்சித்தது. ஆமென். பெட்ரோல் இந்த இடத்துல ஊத்திட்டு பத்த வச்சா மெதுவா பத்துமா, கப்புன்னு பத்துமா? நீ என்ன பத்தவே மாட்டியே. காஞ்ச விறகு மாதிரி இருக்கணும்னா நனைஞ்ச விறகு மாதிரி இருக்கிறே. பக்கத்துல சொல்ல, ஹலோ, நல்ல காஞ்ச விறகு மாதிரி இருப்பா. இப்ப மறுபடியும் ஒரு அபிஷேகம் வந்து இறங்குது. ஆமென். மறுபடியும் ஒரு வல்லமை வந்து இறங்குது. ஆமென்.
முக்கியமா சொல்ல, இந்த ஆண்கள் மேல ஒரு அபிஷேகம் வந்து இறங்கணும். இப்போ ஆமென். நல்லா துள்ளி குதிச்சு அபிஷேகத்தை நிரப்பப்படுறோம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப படிங்க சகோதரி. 38 18 38 படிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அப்ப நான் முதல்ல எலியா என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? பெரிய லென்த்தா இருக்குது. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனை என்னை கேட்டருளும். பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கட்டும், பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கட்டும் என்று இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று சொன்ன உடனே இப்போது அக்கினி வந்து உங்களை பற்றி பிடிக்க போகுது. ஹல்லேலூயா. நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டவங்களுக்காக, ஆண்டவரே, ஊழியக்காரனுக்கு நான் எலியா ஜெபித்தது போல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல பலிபீடமா இருக்கிற எங்கள் மேலே உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்குவதாக, உம்முடைய வல்லமை வந்து இறங்குவதாக, உம்முடைய அக்கினி வந்து இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால வாய்க்கால்கள் நிரப்பப்படட்டும். சுற்றிலும் சுற்றிலுமாக சுற்றிலுமாக பலிபீடத்தை சுற்றிலும், பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம். ஓ ஹalleluya. இறங்கட்டும் ஆண்டவரே. எஸ் எஸ் எஸ். பலிபீடம், பலிபீடம் சுற்றிலும், பலிபீடத்தை சுற்றிலும், பலிபீடத்தை சுற்றிலும், பலிபீடத்தை சுற்றிலும். ஆமென். ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. சுற்றிலுமாக ஒரு வல்லமை இறங்கி அந்த பலிபீடத்தின் மேல ஒரு அக்கினி இறங்கினது போல கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்க மேல இறங்கி கொண்டது. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அடுத்தபடியாக யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த வசனம் சொன்னது யாரு? யோபின் புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது பிசாசு வந்து சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டில் உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்தது? பெருகிற்று. ஆமென். நல்லா சம்பாதிச்ச கையுங்க, நல்லா ஓடி ஓடி உழைச்ச கையுங்க, நல்லா வாழ்ந்த குடும்பங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவைகளை இரட்டத்தனையாக மாற்றுகிறார். உனக்கு இரட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுப்பார். எவைகள் எல்லாவற்றிலும் இழந்து போய் வந்திருக்கிறாயோ, எவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அமெரிக்கா தேசத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு பல ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லை, பல வருஷமாக குழந்தை இல்லை. அவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க என்ன செய்தாங்க? ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப மனம் முட்டைந்து போய் பார்க்காத மருத்துவர்கள், அவங்க போய் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, குழந்தை இல்லை. இந்த குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வதற்காக அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அம்மா ஒரு தன்னுடைய கையில் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னால் இந்த குழந்தை வளர்க்க முடியல, இந்த ஹாஸ்பிட்டல் நான் கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்கள் எப்படியாவது எடுத்து நீங்கள் நடத்துங்க, இந்த குழந்தைய எப்படியாவது பார்த்துங்க அப்படின்னு. இதை அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் வேகமாக அந்த டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம், அந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்துறீங்களா? பல வருஷமாக நாங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், இந்த குழந்தைய மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதுக்கான லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. இவங்க சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைய கொஞ்ச நாள் வளர்த்து கொண்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு 6 மாதத்தில் கர்த்தர் இவர்களுக்கு கர்ப்பத்தை திறந்தார். அல்லேலூயா. கர்த்தர்களுக்கு கர்ப்பத்தை திறந்து இவர்கள் கேட்டதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் செய்து ஒரே பிரசவத்தில் இரட்டை குழந்தைகளை அவர்கள் கொடுத்தார். ரொம்ப அவர்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? இப்போ 3 பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய சம்பத்து பெருகிற்று.
நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிரதர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரதர் சிஸ்டர், 5 வருஷத்துக்குள்ளே நீ பிஸ்னஸை டெவலப் பண்ணி காமிக்கணும். சும்மா அப்படியே உட்காந்துங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. 5 years ஐ கிவ் த டாஸ்க். 5 வருஷத்துக்குள்ளே உன்னுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணணும், நீ வேலை செய்கிற இடத்துல நீ என்ன பண்ணணும்? சொல்ல மாட்டீங்களா? 5 yearsல உன்னுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணணும்? பெருகி இருக்கணும். என்ன பேர் வைக்க போகிறது தெரியல. பழனி ப்ரமோட்டர்ஸ் வைக்க போகிறாரா, ரியல் எஸ்டேட் வைக்க போகிறாரு தெரியல. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிஸ்னஸில் என்ன பண்ணணுங்க பிரதர்? ப்ரமோட் பண்ணுங்க. நான் சொல்ல சம்பத்து, எல்லாரும் சொல்லுங்க, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து. இது யார் சொல்றது தெரியுமா? பிசாசு சொல்றான். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்? பிசாசு சொல்றான். நீ அவனை நல்லா வச்சிருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? சுற்றிலும் வேலி அடைத்து இருக்கிறீங்க. சுற்றிலும் என்ன பண்ணிருக்கீங்க? வேலி அடைத்து இருக்கிறீங்க. யாரு கிட்ட போக முடியல. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்புனா வீட்டுக்குள்ள யாரும் வர முடியல. உன் வீட்டு சுற்றிலும் எப்பொழுது என்ன செய்கிறது? அக்கினி. இத மாதிரி ஒரு அக்கினி அப்படியே எரிந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. உன் வீட்டை சுற்றிலும் எப்பொழுது அக்கினி எரிந்து கொண்டே இருக்குது. பிசாசு வர முடியல. நீ நினைச்சுக்கிற அப்பா நல்லா தூங்க. ஒரு சிலலாம் பாருங்க, நைட்ல தூங்க முடியலங்க, ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது. அவங்களுக்கு காதுல ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது. நைட்ல வந்து ஹீன்னு ஒரு பல்ல காமிச்சுன்னு சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. உங்களுக்கு என்ன கேட்குது? அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா வந்து சொல்லுங்க, அதுக்கு நான் ஒரு வைத்தியம் சொல்கிறேன். 1000 சோத்திரம் பண்ணால் சரியாக போயிடும். அல்லேலூயா. ஏன்னா நீ அதுக்குள்ளே தூங்கிடுவ. பைபிள் எடுத்து வச்சு படிச்சுனாக்கா அப்புறம் என்ன பண்ணுவேன்? எல்லா பிசாசு என்ன பண்ணும்? ஓடிடும். எல்லா ஆசீர்வாதங்கள். ஒரு சிலர் தூங்க முடியல பிரதர். நீங்கள் நினச்சினுக்கிறீங்க நிறைய பணம் இருக்குது, அவ்வளோ தூங்க முடியல. கொரியா அதிபரால் நிறைய பணம் இருக்குது, ஐயா தூங்க முடியல. 4 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்துக்கிறாராம். பணம் நிறைய இருக்குது, சொத்து நிறைய இருக்குது கொரியா அதிபர். ஆனால் என்ன பண்ண முடியல? தூக்கம் வரல. உடனே சொல்லுவாங்க, புரண்டு நான் படுக்கிறேன். ஏன் புரண்டு படுக்கிறேன்? அப்படியே படுத்துக்க வேண்டியதானே? அப்படியே படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. நான் புரண்டு படுத்தாலும் என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேன். அவங்களும் தூக்கம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆண்டோடைய பிள்ளை ஆகிய உங்களுக்கு எனக்கும் நல்ல ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க? ஆமை தூங்குறீங்களா இல்லையா? பத்தியா நல்ல, அதெல்லாம் பெஸ்ட். நம்ம அப்புறம் நல்ல பெஸ்ட், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர் நம்மளுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்க, நம்ம வீடு எல்லாம் பாருங்க, இப்படி கற்பனை பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டை சுற்றிலும் இப்படிப்பட்ட அக்கினி வேலி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் நைட்டில் 2 மணிக்கு ஒரு சவுண்டு வரும். கேட்டை திறக்கிற மாதிரியே சவுண்டு வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ கதவுலாம் சாத்திட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம தூங்கிடுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், விசேஷ விதமாக எங்கள் வீட்டுக்கு பெட்ரோல் திருடன் வருவான். பெட்ரோல் மாத்திரம்தான் திருடுவான், வேறு எதுவுமே திருட மாட்டான். எங்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் பெட்ரோல் மாத்திரம்தான் என்ன பண்ணான் திருடன். பாருங்கள், ஸ்பெஷல் திருடன். அவன் பேர் என்னதுன்னா, நீங்கள் அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேறு எதுவுமே திருட மாட்டான். அந்த திருடனை நான் கண்ணால் பார்த்தேன். இந்த தீபாவளி டைமில் தான் போன டைம் அவனை நாங்கள் பிடிச்சோம். வீட்டுக்கு வந்து பட்டாசு, ஜோசப்புடைய பட்டாசு அதெல்லாம் விளையாடிட்டு, அந்த துப்பாக்கி அதெல்லாம் இருக்குதுல்ல, தண்ணி துப்பாக்கிலாம் எடுத்து சுட்டு பார்த்துன்னு இருந்தான். இப்படி எடுத்து சுட்டு பார்த்துன்னு இருந்தான். அப்புறம் இது பண்ணின்னு இருந்தான். எப்படியாவது பிடிக்கலாம்னு நினைத்தேன், பிடிக்க முடியவில்லை. சரி போகட்டும். அவனுடைய வேலை என்னன்னா, பெட்ரோல் மாத்திரம்தான் எடுப்பான், வேற எதுவும் என்ன பண்ண மாட்டான், எடுக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்குது இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு என்ன பண்ணுது தெரிஞ்சிருக்கு. பார்ப்பான். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவான். எப்படி திருடுவான்? கண்ணமிட்டுனா என்ன? கண்ணை வச்சா எப்படி? கண்ணமிட்டு திருடுவானா என்ன அர்த்தம்? ஐயா, ஏற்கனவே வந்து என்ன பண்ணுவான், பார்ப்பான். அந்த வீட்டிலலாம் இருக்கா, புரியுதா, இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்புறம் அவங்க பாஸ்டர் பார்த்துக்கலாம், உங்கள்கிட்ட ஒன்றும் இருக்காது போல. இங்கே என்ன ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலாம் என்னதான் பெட்ரோல் மாத்திரம்தான் இருக்குது. அதை என்ன பண்ணும்? அதுதான் கண்ணமிட்டு திருடுறது.
சமீபத்தில் நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரனுடைய வீட்டில் அன்னக்குடைய திருடின்னு போயிருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த வீட்டில் அன்னக்கூட தான் பெஸ்ட்டாக இருந்திருக்குது. அப்படி என்ன பண்ணுறான், திருடி இருக்கிறான். அல்லேலூயா. பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள காரணம் என்ன? அந்த வேலி அடைத்து கர்த்தர் காக்கிறார். வேலி அடைத்து கர்த்தர் காக்கிறார். நம்முடைய தேவன் என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறாருங்க. பிரதர் ஐயா, நீ நினைச்சிருக்கிற நான் வீட்டுக்கு போனா நல்லா இருக்குது, நல்லா தூக்கம் வருது, சும்மா இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. நம்ம போகும் பொழுதும் வரும் பொழுதும், போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும். அப்ப தேவன் என்ன பண்றாரு? எப்பொழுது என்ன செய்கிறாரு? காக்கிற ஒரு தேவன். எல்லாரும் கரங்களை வச்சுருவாங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாப்பாய் இதுவரையிலும் பாதுகாத்ததுக்காக நன்றி. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அல்லேலூயா. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வியாதியாக இருக்கும், ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும், ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகும், ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சண்டை சச்சரலாக இருக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடந்து போவதாக. உங்கள் வீட்டில் ஒரு வேலி அடைத்து கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சமாதானம் இருக்கணும். என்ன இருக்கணுங்க பிரதர்? வீட்டுக்குள்ளே போனால் என்ன இருக்கணும்? நிம்மதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது பிசாசு சொல்கிறான், அவன் கைகளின் கிரியை என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? நீங்கள் பிளஸ் பண்ணியிருக்கிறீங்க. பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கல. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. யோபு 18:1 படிங்க சீக்கிரம். சுற்றிலும் மிருதுண்டாக்கும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அப்போ சுற்றிலும் என்ன நடக்குதா? பயங்கரங்கள் நடக்குதா. ஒரு சிலருக்கு எப்பொழுதுமே என்ன செய்யுங்க, ஒரு பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயத்தின் ஆவிகள் அவர்களை விட்டு கடந்து போகும். சுற்றிலும் உண்டாகும் பயங்கரம். அதாவது சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான். இரவில் உண்டாகும், இரவில் உண்டாகும், பகலில் பறக்கும். கர்த்தர் அப்படி நம்மை பாதுகாக்கிறவர் ஐயா. ஹல்லேலூயா. இனி நான் சொல்றேன், உன்னை சுற்றிலும் எந்தெந்த கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுற்றிலும் எல்லா கிரியைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாராக. யோபு 19:12. யோபு 19:12. அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். அப்போ கூடாரத்தை சுற்றிலுமாக என்ன பண்ணுவாங்களா? அவங்க பாளையம் இறங்குறாங்க. கூடாரம் சுற்றிலுமா இருக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம பைக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வீட்டில் போயிட்டு நிறுத்தினேன். அவங்க வீடு அந்த பைக் நிறுத்த முடியும், எதிர்க்கு நிறுத்தினேன். அவங்க சொன்னாங்க, வேகமாக ஓடணும் பாஸ்டர், அங்கேருந்து கை வண்டி அங்கேருந்து எடு, வண்டி அங்கேருந்து எடு அப்படின்னாங்க. அப்படின்னா அச்சுடுவாங்க. அப்படியே பயந்துட்டேன். அங்கேருந்து வண்டியை தள்ளின்னு வந்து பக்கத்து வீட்டில் விட்டேன். விசுவாசி என்ன அச்சுடுவாங்க போது. அங்கே விடாத, அப்படி வா. அங்கேருந்து எடுத்துன இந்த பக்கம் வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே விட்டேன். விடாதையோ. அப்போ எங்கே தான் விட சொல்கிற? உன் வீட்டாண்டியும் நிறுத்த முடியல, எதிர் வீட்டாண்டியும் நிறுத்த முடியல, பக்கத்து வீட்டாண்டியும் நிறுத்த முடியல, இங்கே நிறுத்த முடியல, தரையில் வச்சுக்கிறான் அவன். அது நிறுத்தாதையோ. அதுவும் இவன் சைகை பண்ணுறது ஜன்னல்லேருந்து சைகை பண்ணுறான், வெளியே வர மாட்டான். ஏன்னா இவனை வச்சிருவாங்க போல் தெரியுது. அதனால் என்ன பண்ணுறான், வெளியே சொல்லுவான், அங்கே நிறுத்தாதப்பா, இங்கே நிறுத்தாதப்பா, இப்படி நிறுத்தாதப்பா. கட்சியில் நான் அப்புறம் வந்துட்டேன். எங்கேயாவது நிறுத்தத்துக்கு வழி சொன்னா தானே, எங்கேயுமே நிறுத்த விட மாட்டியே. நான் போயிட்டு அவன் பாஷையிலே சொல்லிட்டேன்,
போயிட்டு அப்புறம் வர்றேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். பைக்கை நிறுத்த முடியாத அளவுக்கு சுற்றிலும் வீட்டில் என்ன பண்றாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. வராமே சொல்லுங்க. வீட்டு எதிர்க்க வர்றேன், வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். வந்து விட்ட உடனே மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும், கிருகிருன்னு முடிப்பான். பாஸ்டர் இப்படி இந்த பக்கம் வாங்க, அங்கே நிறுத்தாதீங்க, என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி நடக்குது உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டு எதிர்க்க நான் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க தான் நிறுத்துவேன். 4 சாமுவேல் அங்கே தான் திரும்ப நிறுத்துவேன். புரியுதா? அங்கன்னு எங்கன்னு தெரியுதா? ரோட்லையா? ரோட்டில் தான். ஹல்லேலூயா. அதில் வேற பாருங்க, அந்த வீட்டில் முன்னாடி இருக்கிறவங்க வீட்டில் முன்னாடி இருக்கிறதெல்லாம் எந்துன்றாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவங்களது, இதெல்லாம் எந்து. நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எந்து அப்படிங்கிறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டேன். ஃபங்க்ஷன்லாம் வச்சா மொத்தம் வந்து கேட்பாங்க, என்ன பாஸ்டர் எல்லாமே உங்கள்கிட்ட வாய் தரகாத அச்சு அமைதியாரு, கத்தருக்கு சித்தமானா கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க, அவங்களிடத்துல பேசுகிறீங்களா? பிரதர் பேசுகிறீங்களா? ஐயா சுப்பிரமணியா பேசுகிறீங்களா? சுப்பிரமணியா பேசுகிறீங்களா? எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, சைட்டில் இருக்கிறவங்க, அவங்களிடத்துல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சுற்றிலும் என்ன பண்ணுறாங்க, என்ன பாளையம் இறங்கினார். ஒரு சில பேர் தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருப்பாங்க, நடுவில் போயிருப்பாங்க. இந்த பக்கம் திறக்க முடியாது, அந்த பக்கம் திறக்க முடியாது, ஜன்னல் கூட திறக்க முடியாது. ஜன்னல் திறந்தா அவளை ஏய் அப்படின்னு டக்குன்னு மூடிடுவான். ஜன்னல் கூட திறக்க முடியாது. ஜன்னலை அப்படி திறந்து அப்படி பார்த்தோன்னே அவன் ரெடியாக நிற்பான். ஏய் முடியா, கதவும் திறக்க முடியாது, எதுவுமே திறக்க முடியாது. அப்படியே வீட்டில் அப்படியே இருட்டில் இருக்கிற மாதிரி, தீவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சுற்றிலுமாக நம்மளை நெருக்க நினைத்தாலும் கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் படித்த வசனம். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் இதை ரொம்ப ஆழமாய் தியானித்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதை நான் சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். சங்கீதம் 128:3 உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆமென். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை, உன் பிள்ளைகள். அப்பா இந்த போட்டோல நீங்க பாருங்க, பிள்ளைகளுக்கு பக்கத்தில் ஒலிவ மர கன்றுகள் இருக்கா? அவங்களுக்கு பின்னாடி பாருங்க, மனைவி வந்து திராட்சை கொடியை போல செடியை போல இருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். நான் சொல்றேன், உன்னை சுற்றிலுமாய் இருக்கிறதான உன் குடும்பமே இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். உங்கள் வீட்டாரே உனக்கு சத்துருவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உன் மனைவியே உனக்கு சத்துருவாகவும், உன்னுடைய கணவனே உனக்கு சத்துருவாகவும், உன் பிள்ளைகளே உனக்கு சத்துருவாகவும் எழும்பி விடக்கூடாது. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஐயா அறிவது, என் பிள்ளைக்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாயை நான் செலுத்தி விட்டேன். ஆனாலும் என்னை குடித்து விட்டு என்னிடத்தில் வந்து பணம் கேட்கிறார். எனவே காவல்துறை ஐயா அவர்கள் அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லவும், அவனுக்கு என்ன சொல்லுவோம், அவனுக்கு புத்திமதி சொல்லி அறிவுரை சொல்லி என்னிடம் காசு கேட்காதபடிக்கு அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப வயசான பாட்டி அம்மா, பாவம். அவளை பார்த்தாலே பாவமாக இருக்கிறது, அவளை பார்க்கும்போதே பாவமாக இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளாக பிள்ளைகளால் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளாலே நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. மன அழுத்தத்தில் மனம் குமரி போயிருக்கிறாங்க பிள்ளைகளால். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்போ வாசித்த வசனம் எப்படி இருக்கணும்னா,
திராட்சை செடியை போல இருக்கணும் உன்னுடைய மனைவி. உன் பிள்ளை ஒலிவ மர கன்றுகளை போல வளரணும். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை, சுற்றிலுமாய் இருக்கிற வாழ்க்கை இதுதான். வேதம் அதானே சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வாழ்க்கை இல்லை, வறண்டு போன வாழ்க்கை. அந்த செடி வாடி போச்சுன்னா, அந்த செடி செத்து போச்சுன்னா அது நல்லா இருக்குமா ஐயா? நல்லா இருக்குமாம்மா? நல்லா இருக்காது. அந்த திராட்சை செடி ஒன்றும் இல்லாமல் காஞ்சி போய் அது திராட்சை பழம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பார்ப்பதற்கே வறண்டு போன மாதிரி இருக்கும். இன்னைக்கு இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. உன் மனைவி திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். இன்னைக்கு பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் சந்தோஷம் போச்சு, பிள்ளைகளால் சமாதானம் போச்சு. பிள்ளைகள் 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 என்று சொல்லி ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைகளாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? மன வருத்தத்தில், மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டு கேட்டு தவமாக இருந்து பெற்றெடுத்த ஆம்பளை பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணுது? கொல்ல வருது, சாகடிக்க வருது. ஸ்தோத்திரம். பச்சை தண்ணி கேட்டால் சோடா வாங்கி கொடுத்து கலர் வாங்கி கொடுக்குது நம்மளுக்கு. நீ தான் பச்சை தண்ணி கேட்டி இருந்தா அப்படின்னு என்ன பண்ணுது? கலர் வாங்கி கொடுக்குது. நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு லட்ச லட்சமாக என்ன செய்கிறோம்? செலவு பண்ணுறோம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் குடும்பத்தை சுற்றிலும், முதல்ல உன் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். உன் குடும்பத்துக்குள்ள இந்த ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டும். இங்க பிள்ளைகள் வளரணும், பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும். ஹல்லேலூயா. அதை விட அல்லேலூயா சொல்ல மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், முதல்ல உன் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வந்தால் சந்தோஷப்படுறவன் நானாக தான் இருப்பேன். திருமணம் ஆனால் நானாக தான் இருப்பேன். வீடு திறந்துருக்க நானாக தான் இருப்பேன். சந்தோஷப்படுறது இதுவரையிலும் இருப்பா இரு. நான் ஒன்றும் சொல்ல, அந்த தம்பி ரொம்ப இது பண்ணுறான். அவன் நினச்சிருக்கிறான் பண்ண வந்திருக்கிற சொந்தக்காரனை கூட பொறாமப்படுவான். நான் சொல்கிறேன், உள்ளத்துலேருந்து நான் வந்து உன்னை வாழ்த்தி ஆசிரியர். உனக்கு கல்யாணம்னா 10 பேர் உன்னை பார்த்து சொந்தக்காரெல்லாம் வந்து பொறாமப்படுவான். ஆனால் நான் வந்து உன்னை ஆசீர்வதிச்சுட்டு வரேன். நீ கார் வாங்கினா வைத்தறிச்சியில் வந்து காரை டம்முன்னு தட்டு, நம்ம மச்சான் எப்போ வாங்கினோன்னு கார் ஓங்கி அச்சு கேட்பான் போகிற ஒரு அடி டங்குன்னு அச்சு, ஒரு அடி அச்சு, எப்போ மச்சான் கார் வாங்கினேன் அப்படின்னு ஒரே சொட்டையாகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வெறியில் வச்சுருப்பான். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்? வாழ்த்தி ஜெபம் பண்ணுவேன். பைக் வாங்கினா அந்த முறுக்குவான் பார்த்துறீங்களா போட்டு அந்த ஹேண்ட் சைட்டில் இருக்கும், எப்போ வாங்கினா அப்படின்னு அந்த லாக்கே ஒட்டிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவான்? பிடிச்சி திருப்புவான். அவ்வளவு வெறி வன்மம் உள்ள எரிச்சல் பொறாம அவனுக்குள்ள இருக்கும் பார்த்துருக்கியா? ஆனால் சந்தோஷப்படுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா நான் தகப்பன் ஐயா, உன்னை ஆசீர்வதிக்கணும் ஐயா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. கர்த்தர் உன்னை கொடா கொடியா உன்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி நான் சந்தோஷப்படணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்புறீங்களா நீங்கள்? ஹல்லேலூயா. எனக்கு நிறைய தெரியும், நிறைய நான் பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு என்ன இல்லை, அது மாதிரி மனசு இல்லை. மற்ற நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்க மாட்டீங்களா? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு மனசு உனக்கு வரணும். அப்படிப்பட்ட கிருபை உனக்கு வரணும். எதை பார்த்து பொறாமப்பட்டுறாத, எதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சிடாத, எதை பார்த்தும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு போட்டு குத்தாத. ஒரு சில பேனாலே குத்திடும், அப்படியே எழுதினே இருப்பான். அப்படியே பார்த்துனே இருந்து இவனை அவன் மேலே வந்துட்டான் அப்படின்னு பேனாவை போட்டு என்ன பண்ணுவான்? பெரிய ஜட்ஜி இவர், பேனாவை உடைக்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பாரா.